பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இரையச்சம் கொண்டவர்கள் என்றால் யார்? அல்லாஹ் தஆலா கூறினான், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அடுத்தபடியாக வயுகீமூன ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலே இருந்து நல்ல வழிகளிலே அவர்கள் செலவழிப்பார்கள். தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவது, ருக்கு சஜிதாவை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவது, தொழுகையிலே கிராத்தை ஒழுங்காக ஓதுவது, பயபக்தியோடும் கவனத்தோடும் தொழுகையை நிறைவேற்றுவது, அதுதான் தொழுகையை நிலைநாட்டுவது. இது இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நேரத்தினுடைய பாபந்தி இருக்க வேண்டும் தொழுகையில். அந்தந்த வக்துடைய தொழுகையை அந்தந்த வக்தில் சரியான முறையிலே தொழுக வேண்டும். ஒழுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். ருக்கு சஜிதாவை முழுமையான முறையிலே செய்ய வேண்டும். அதுதான் தொழுகையை நிலைநாட்டுவது. இது கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நேரத்தை பேண வேண்டும். இரண்டாவது, பரிபூர்ணமான சுத்தத்தோடு இருப்பது, ருக்கு சுஜூதுகளை சரியாக தொழுகையிலே நிறைவேற்றுவது, அழகான முறையிலே கிராத்து ஓதுவது, அத்தஹியாத்து ஓதுவது, தரூத் ஷரீஃப் ஓதுவது, இதுதான் இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது என்பதாக முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவார்கள், மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலே இருந்து நல்ல வழியிலே அவர்கள் செலவழிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் ஜக்காத்து கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், இன்னும் சில சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை பற்றி கூறவில்லை, மாறாக தன்னுடைய மனைவி மக்களுக்கு செலவழிப்பதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் ஜக்காத்துடைய கடமை இருக்கின்றதே, ஜக்காத்துடைய கடமை இந்த ஆயத்தில் சொல்லப்படவில்லை, அது வேற ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்து ஜக்காத்துடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் இறக்கப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத்து. ஹஜ்ரத் தஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஜக்காத்தை பற்றி 7 வசனங்கள் சூரத்துல் பராத்தில் அது வரும். அந்த ஆயத்து, அந்த 7 ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால் இறங்கின ஆயத்து தான் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் அப்படிங்கிற ஆயத்து. ஸோ இதில் அப்போல்லாம் ஜக்காத்துடைய விஷயமே பேசப்படலையே. ஸோ அதனால் இதை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அவரவர்களினுடைய சக்திக்கு ஏற்றால் போல கூட குறைச்சி அவங்க நல்ல வழிகளிலே செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் காசு கொடுத்ததே அதுக்கு தான், கருமித்தனம் பண்ணுவதற்கு கிடையாது. கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், இந்த செல்வம் இருக்கிறதே உங்களிடத்திலே அல்லாஹ் தஆலா அமானிதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வெகு சீக்கிரத்திலே அந்த செல்வம் உங்களை விட்டு நீங்கிவிடும். ஒன்று நீங்கள் போயிடுவீங்க, இல்லை அது உங்களை விட்டு போயிடும். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த செல்வத்தை அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவழியுங்கள் என்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆயத்து பொதுவான ஆயத்து, இதிலே ஜக்காத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், குடும்பத்துக்கு செலவழிப்பதையும் எடுத்துக்கொள்ளலாம், யார் யாருக்கெல்லாம் செலவழிப்பது கடமையோ அவர்களை பற்றியும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொதுவான ஒரு தன்மையை தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசி இருக்கின்றான். எல்லா விதமான செலவினங்களும் இதிலே கட்டுப்படும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குர்ஆன் ஷரீஃபில் அதிகமான இடங்களிலே இகாமத்து ஸலா, ஈதாஉ ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுறதை பற்றியும் செலவழிக்கிறதை பற்றியும்
அல்லாஹ் தஆலா இணைத்து தான் அல்லாஹ் கூறியிருக்கிறான். தொழுகை என்பது இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய ஹக்கு, அது இபாதத்து, அதிலே ஏகத்துவம் இருக்கிறது. அதிலே அல்லாஹ்வை புகழுவதும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதும் அவனிடத்திலே சாய்வதும் அவன் மீது நம்பிக்கை கொள்வதும் அவனிடத்திலே துஆ செய்வதும் இருக்கிறது. ஸோ அதுதான் தொழுகையை நிலைநாட்டுவது. செலவழிப்பது அப்படிங்கிறது அது மஹ்லூக்குகளுக்கு செய்யக்கூடிய உபகாரம். அந்த உபகாரத்தினால் மஹ்லூக்குகள், படைப்பினங்கள் அதனால் லாபம் அடைகின்றன. ஸோ மஹ்லூக்குகளிலே ரொம்ப உரிமை உள்ளவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய குடும்பத்தார்கள் தான். ஸோ குடும்பத்தார்களுக்கு செலவழிப்பது, அவனை சுற்றியுள்ள வேலையாட்களுக்கு செலவழிப்பது, தூரத்து சொந்தங்களுக்கு செலவழிப்பது, அந்நியர்களுக்கு செலவழிப்பது. ஸோ எல்லா விதமான செலவீனங்கள், ஃபர்லான ஜகாத், ஏசப், இது எல்லாம் இந்த வசனத்திலே கட்டுப்படும். புகாரி முஸ்லிமிலே ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களினுடைய அறிவிப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமை 5 கடமை. அல்லாஹ்வை ஒருவன் என்பதாக நம்புவதும், சாட்சி சொல்வதும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நம்புவதும், சாட்சி சொல்வதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத்து கொடுப்பதும், ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதும், பைத்துல்லாவை ஹஜ் செய்வதும். இந்த 5 கடமைகள் அடிப்படையான கடமைகள். இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகள் இருக்கின்றது. அரபியுடைய டிக்ஷனரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சலாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா துவா என்பதாகத்தான் எழுதுவார்கள். ஸோ தொழுகை, சலாத் என்ற வார்த்தைக்கு துவா என்றுதான் பொருள். அரபு கவிதைகளிலேயும் பல கவிதைகள் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. பிறகு அந்த வார்த்தையை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஷரியத்தினுடைய புழக்கத்திலே தொழுகைக்கும், நம்ம தொழுகையில் ருக்கு, சுஜூத், இன்னும் சில குறிப்பான காரியங்கள் செய்கிறோம், குறிப்பான நேரத்திலே செய்கிறோம், சில ஷராயித்துகளோடும் சில தன்மைகளோடும் சில வகைகளோடும் நாம் நிறைவேற்றுகின்றோமே, அந்த வடிவத்துக்கு சலாத் என்ற வார்த்தையை ஷரியத்திலே ஆக்கப்பட்டது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகை என்பது சலாத்துக்கு சொல்லப்படும். தொழுகையாளி இருக்கிறாரே, அல்லாஹ் தஆலா இடத்துல தன்னுடைய அமலுக்கு உண்டான நன்மையை அவர் எதிர்பார்க்கிறார், தன்னுடைய தேவையை அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்கிறார். ஸோ அதனால் சலாத் என்று அதற்கு பெயர். இப்னு ஜரீர் அவர்கள் கூறுகிறார். சில உலமாக்கள் கூறுகிறார்கள், அதாவது முதுகான் தண்டிலே இருந்து பித்தட்டினுடைய 2 எலும்புகள் வரையிலும் 2 நரம்புகள் போகிறது. அந்த 2 நரம்புகளுக்கு சலாவைன் என்பதாக அரபியிலே சொல்லப்படும். ஸோ அது அசைகின்றது, தொழுகையுடைய நேரத்திலே அசைவு அதற்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ அதனால் அதற்கு சலாத் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சில உலமாக்கள். ஆனால் இந்த கருத்து சரியான கருத்து கிடையாது. சில பேர் சொல்லுகிறார்கள், சலா என்ற வார்த்தையிலே இருந்து எடுக்கப்பட்டது, அதாவது அர்த்தம், அதாவது சபக் ஜானா, சிப்பக் ஜானா, ஒட்டி கொள்வது, லாசிம் ஹோ ஜானா, அவசியமாக ஆகிக்கொள்வது, இந்த அர்த்தம் அதற்கு. குர்ஆன் ஷரீஃபில் அது இருக்குது, லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, அதாவது தீயவர்களை தவிர வேறு யாரும் அங்கே நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள், ஒட்டி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அர்த்தத்திலேயும் இந்த சலாங்கிற வார்த்தை இடம்பெற்று இருக்கிறது. சில உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள், எப்போ விறகை சரி செய்யப்படுமோ நெருப்பிலே, அதற்கு தஸ்லியா என்று சொல்லப்படும். ஸோ தொழுகையாளி தன்னுடைய நஃப்ஸை தொழுகையின் மூலமாக சரி செய்கின்றான். எனவே தான் சலாத் என்று சொல்லப்படுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவதை போல, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான காரியம், அருவருப்பான காரியத்திலே இருந்து தடுக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த அடிப்படையிலே சலாத் என்று சொல். ஆனால் ரொம்ப சரியான கருத்து நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், சலாத் என்ற வார்த்தைக்கு துவா என்று பொருள். அதுதான் சரியான சஹீஹான ரொம்ப மஷ்ஹூரான ஒரு கருத்து. அந்த கருத்து தான்
துவா என்ற அர்த்தம். வேறு அர்த்தங்கள்லாம் சொல்லப்படுது, ஆனால் அதனுடைய ஃபிட்டிங் சரியாக இல்லை. ஆனால் இந்த துவா என்ற அர்த்தம், தொழுகை என்பது துவா தான், வேறு ஒன்றும் கிடையாது. மனிதன் அல்லாஹ் தஆலா இடத்துல தன்னுடைய தேவைக்காகத்தான் தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு என்ன லாபம்? அல்லாஹ்வுக்கு லாபம் ஒன்றும் இல்லை, நமக்குத்தான் லாபம், நமக்குத்தான் லாபம். அல்லாஹ் தேவையற்றவன். வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் தேவையற்றவன், நீங்கள் தான் தேவை உள்ளவர்கள். அதனால் நம்முடைய தேவைக்காக நாம் தொழுகிறோம். ஸோ அதனால் சலாத் என்ற வார்த்தைக்கு துவா என்ற பொருள்தான் சரியான பொருள். அடுத்து இருக்கிற அந்த மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூனுக்கு சுருக்கமான விளக்கம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். சக்காத்தை பற்றி உண்டான விளக்கம் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தப்பட்ட ஆயத்து வரும். சூரத்துல் பராஅத் போன்ற இடங்களில் வரும். வருகின்ற போது அதுக்குண்டான விளக்கங்கள் சொல்லப்படும். பிறகு அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக் வமா உன்சில மின் கப்லிக் வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன். மூமின்களினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அந்த தன்மைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக